ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. சிவமணியம் ஸ்ரீ பகவானது வாய்மொழியில் ஆத்ம விசாரம். யாரோ ஒருவர் கேட்டார் கேள்வி. சில சமயங்கள்ல பார்க்குற பொருள்கள் ஆட்கள் எல்லாம் தெளிவில்லாம கனவுல தெரிகிற மாதிரி தெரியுது. அதை பார்க்கறதுக்கு முடியலை, ஆனாலும் இதெல்லாம் இருக்குதுன்னு தெரியுது. அப்போ ஏதோ நான் உன்முகமாக இருக்கேன்லாம் இல்லை, மனம் ஆழ்ந்த அமைதியில இருக்கு. இதுதான் ஆத்மாவிலே மூழ்கிறதுக்கான சமயமா, இல்லை என்னோட மன கற்பனையா? இதை ஊக்குவிக்கலாமா? பதில், இதுவே நம்ம அடைய வேண்டிய நிலை. மன அமைதியோடு விழிப்பும் இருக்கு. இந்த கேள்வி கேட்கறதாலே அதுதான் ஆத்ம நிலைன்னு தெரியல. அது திடமால சில சமயம் எப்பவோ ஏற்படுறது. ஆழ்ந்த அமைதியா இருக்கும்போது ஏன் மூழ்கணும்? அந்த நிலையே ஆத்ம நிலைன்னு தெரியலன்னா அதுதான் ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். மிகவும் ஸ்ரத்தையான அன்பர் ஜி சண்முகத்திடம் பகவான். பதில், ஆத்ம ஞானமடைய சாஸ்திரங்கள் 12 வருடம் குருவுக்கு ஒருத்தன் சேவை பண்ணணும்னு சொல்றது. குரு செய்யறது என்ன? ஆத்ம ஞானத்தை தூக்கி கொடுத்துடுறதா? ஆத்மா எப்பவும் அடையப்பட்டே இருக்கு. அப்போ நடைமுறையில இப்படி சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? சிஷ்யனுக்கு அவன் ஆத்மாவே தான்னு தெரியல. அஞ்ஞானத்தாலே உடம்போட ஆத்மாவை சம்பந்தப்படுத்துறாலதாலே தான் இந்த குழப்பம். அஞ்ஞானம் நீங்கொடுத்தோன்னா குழப்பம் தெளிஞ்சு உண்மை ஞானம் தொடங்கும். சாது சகவாசத்தாலே அவனோட அஞ்ஞானம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்கி கடைசியிலே சுத்தமா போயிடும். எப்பவும் இருக்கிற ஆத்மா தெரிய வரும். சிஷ்யன் குரு கிட்ட சரணடைஞ்சா அவனுக்கு தனித்தன்மை இருக்காது. சரணாகதி பூரணமாகலேன்னா தனித்தன்மை போயிடும். துக்கத்துக்கு இடமில்லை, எப்பவும் இருக்கிற ஆனந்தம் தானா வெளிப்படும். அஷ்டாவக்ர ஜனகர் கதை இதைத்தான் சொல்றது. இதை சரியா புரிஞ்சுக்காம ஜனங்க என்ன நினைக்கிறா? குரு ஏதோ காதிலே மகா வாக்கியம் சொல்வாருன்னும் அப்புறம் சிஷ்யன் பிரம்மத்தை உணர்ந்துடுவான்னும் நினைக்கிறா. அவளோட அறியாமை காரணமா பிரம்மம்னா என்னமோ ரொம்ப பெரிய வஸ்து, எல்லாத்தோடையும் ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறா. இருக்கிற சின்ன நான்கிறதை வச்சு ரொம்ப திண்டாட்டமா இருக்கு. இதிலே நான் பிரம்மாண்டமாச்சுன்னா என்ன கதியாகிறது? இந்த அளவுக்கு முட்டாள்தனமும் அறியாமையும் பிரம்மாண்டமாகும். இந்த போலி நான் மறையணும். அதோட நீக்கம்தான் குரு சேவையோட பலன். ஆத்ம ஞானம் எப்பவும் இருக்கு. அது குரு ஏதோ புதுசா கொண்டு வர்றது இல்லை, அஞ்ஞான நீக்கத்துக்கு உதவுவார், அவ்வளவுதான். சேலம் டாக்டர் சுப்பிரமணிய ஐயர் கேட்டார் கேள்வி. சில உபதேசங்கள் அடங்கிய பகுதி ஒன்றை படிச்சு காமிச்சார். அதுல உலகம் அனித்தியம், உலக போகங்கள் தேவையில்லை, அதை வெறுத்து எதிர்க்கணும், புலன்களை கட்டுப்படுத்தணும், அதை உணர்றதுக்கு ஆத்மாவை தியானிக்கணும்னு எழுதி இருந்தது. பகவான் அதுக்கு பதில், ஒருத்தனுக்கு உலகம் அனித்தியம்னு எப்படி தெரியும்? நித்தியமான ஏதோ ஒண்ணு அவனுக்கு புரிஞ்சாதான் உலகம் அனித்தியம்னு தெரியும். இல்லாத வரைக்கும் தெரியாது. ஏன்னா அவன் ஏற்கனவே ஆத்மாதான். ஆத்மா நித்தியம், அவனை ஆத்மாவை நோக்கி திருப்பணும், அவ்வளவுதான். கேள்வி, துரியம்னா என்ன? பதில், 3 நிலைதான் இருக்கு. துரியம் 4வது நிலை இல்லை. அது 3 நிலையிலேயும் இருக்கிறது. அதை யாரும் சரியா புரிஞ்சுக்கிறது இல்லை. அதனாலே அதை 4வது நிலை துரியம், ஒரே சத்தியம்னு சொல்றா. அது ஏதோ தனியா இல்ல, அதுதான் நடக்கிற எல்லாத்துக்கும் ஆதாரம். நீ இருக்கியே, அதுதான் துரியம். 3 நிலையும் அது மேலேயே ஏற்படுறது, அதிலேயே அடங்கிடுறது. 3 நிலையும் தான் பொய். ஸ்கிரீன்ல படம் ஓடுறது படம் பொய். ஸ்கிரீன் மாறாம எப்பவும் இருக்கு. ஓவியங்கள் உருவங்கள் பொய், துணி உண்மை. துரியம்ங்கிறது ஆத்மாவோட இன்னொரு பெயர். 3 நிலையும் தெரியறது நம்மள தெரியலையங்கிறோம்.
ஆனா துரியம் இங்கேயே இப்போவே இருக்கு. அது ஒண்ணுதான் இருக்கு, அதை தவிர வேற ஒண்ணும் இல்லை. தியாசபிக்கல் சொசைட்டியை சேர்ந்த அமெரிக்கா பெண்மணி கேட்டார் கேள்வி, தூக்கத்துல இப்போ இருக்கிற மாதிரியே வெளிப்போட இருக்க என்ன செய்யணும்? பதில், தூங்குறது வெளிப்போட இருக்கிறதுன்னு ஒன்னும் உண்மையிலேயே கிடையாது. இருக்கிறது தான் விழிப்பு அறிவு. அதனாலே இருக்கிறது உன்னோட சுபாவம். தூங்கினாலும் விழிச்சாலும் நீ இருக்கிறது அப்படியேதான் இருக்கு. அதை புதுசாலாம் பெற முடியாது. கேள்வி, தூங்கும்போது எப்படி இருக்கோம்னு தெரியலை, ஞாபகம் இல்லை. பதில், யார் சொல்றது ஞாபகம் இல்லைன்னு? கேள்வி, நான் தான். பதில், அப்பவும் இதே நான் தான் இருந்தது, ஏன் தூங்கும்போது இதை சொல்ல மாட்டேங்கிற? கேள்வி, தூக்கத்திலே நான் பேசுறேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பதில், நான் வந்தேன் நான் போனேன்னு விழிப்பிலே யார் சொல்றது அவன்தான் இப்போ எனக்கு ஞாபகம் இல்லைங்கிறான். ஏன் தூங்கும்போது இந்த கேள்வியை கேட்க கூடாது? கேள்வி, தூக்கத்துல என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியலை, அதனாலதான் இப்போ கேக்குறேன். பதில், தூக்கத்திலே நடக்கிறதை தூக்கத்திலே தான் கேட்கணும், விழிப்பிலே அதனால ஏதாவது பிரச்சனையா? இந்த கேள்விக்கு விழிப்பிலே அர்த்தம் இல்லை. தூக்கத்திலே உனக்கு கட்டுப்பாடு இல்லை, அதனால கேள்வி இல்லை. விழிப்பிலே உன்னை உடம்போட கட்டுப்பாட்டுக்கிற, அதனாலே இந்த மாதிரி கேள்வி எல்லாம் வர்றது. கேள்வி எனக்கு புரியுது, ஆனா எல்லாம் நான்கிறது அனுபவம் ஆகலை. பதில், எல்லாம்னு சொல்றதுக்குள்ளே ஒரு பொருளா உன்னையும் நீ நினைக்கிறதாலே நீ எல்லாம் ஒண்ணுன்னு புரியறதுன்னு சொல்ற. நீ இந்த எல்லாம்ங்கிறது உண்மைன்னு நினைக்கிற, ஆனா ஒண்ணுங்கிறது தான் உண்மை, எல்லாம்ங்கிறது பொய். இந்த எண்ணம் போகணும், போனாதான் ஒண்ணு தெரியும். எல்லாம்ங்கிறது தான் அதை மறைக்கிறது. பகவான் வேறு யாரோ அது சம்பந்தமாக கேட்டதற்கு பதில், அஞ்ஞான நீக்கம்தான் அபியாசத்தோட லட்சியம். ஞானம் அடையறது இல்லை. ஞானம் எப்பவும் இருக்கு, இங்கேயே இப்போவே இருக்கு. புதுசா வந்ததுன்னா ஒரு காலத்துல அது இல்லை, இன்னொரு காலத்துல இருக்குன்னு ஆயிடும். அப்படின்னா அது நித்தியமானது இல்லை, அதை அடையறதுல பிரயோஜனம் இல்லை. ஞானம் நித்தியம், இங்கேயே இப்போவே இருக்கு. கேள்வி, அஞ்ஞான நீக்கத்துக்கு அருள்தான் வேணும். பதில், கண்டிப்பா வேணும். ஆனா அருள் எப்பவும் இருக்கு. அருள்தான் ஆத்மா. அருள் ஏதோ அடையப்படுறது இல்லை, எப்பவும் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். சூரிய பிரகாசம் எப்பவுமே இருட்டை பாக்குறதில்லை. ஆனா எல்லோரும் என்ன சொல்றோம், சூரியன் வந்த உடனே இருட்டு போயிடுத்து. அப்படியேதான் அஞ்ஞானமும் உண்மையிலேயே இல்லை. இல்லைங்கிறதை தெரிஞ்சுக்கிறப்போ அது நீங்கடுத்துன்னு சொல்றோம். சூரியனும் இருக்கு, அதோட வெளிச்சமும் இருக்கு. நாம சூரிய ஒளியாலேயே சூழப்பட்டு இருக்கோம். இருந்தாலும் சூரியனை பார்க்க உன் கண்ணை அதை நோக்கி திருப்பணும். அப்படித்தான் அருளேதான் நாம எப்பவும் இருக்கோம்னாலும் அதை நோக்கி திரும்பணும், அதாவது அபியாசிக்கணும். கேள்வி, சரணடையணுங்கிற ஆசை எப்பவும் இருந்தா நிறைய அருளை பெறலாம்னு நினைக்கிறேன். பதில், ஒரேடியா சரணடைஞ்சுடு, ஆசையெல்லாம் தூக்கி போட்டுடு. நீ செய்யறேன்னு நினைக்கிற வரைக்கும் ஆசை இருக்கும், தனித்தன்மை இருக்கும். அது போயிடுத்துன்னா ஆத்மா சுடரும். நான் செய்யறேன்ற நினைப்புதான் பந்தம், செய்யற வேலை இல்லை. பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ am God. இங்கே சும்மா இருக்கிறதுன்னா முழுமையான சரணாகதி. கொஞ்சமும் தனித்துவம் இருக்கக்கூடாது. சும்மா இருந்தா மன சலனம் இருக்காது. சலனம் இல்லைன்னா ஆசை இருக்காது. நான் செய்யறேங்கிற நினைப்பு இருக்காது, தனித்துவம் இருக்காது. இதெல்லாம் இல்லைன்னா அமைதி இருக்கும். நோ தட் ஐ ஆம் காட்ங்கிறதுல அறியறது தான் இருக்கிறது. இங்கே சொல்ற அறியறது போலி அறிவால ஏற்படுற அறிவான் அறிபாடு பொருள் அறிவுங்கிற திரிபுட்டி இல்லை. நான் கடவுள், நான் பரமாத்மாங்கிறது நினைப்பு. ஐ ஆம் தட் ஐ ஆம், நான் நானா இருக்கேன். நான்கிறது தான் கடவுள். நான் கடவுள்னு நினைக்கிறது இல்லை, நான்கிறதை உணர்.
அதை சிந்திக்காதே. Be still and know that I am Godன்னு தான் சொல்லி இருக்கு. Think that I am Godன்னு சொல்லல. I am that I am, நான் நானா இருக்கேன். இதுக்கு அர்த்தம் நான்கிறதுல ஒருத்தன் நிக்கணும். அவன் எப்பவும் அதுதான், வேற எதுவும் இல்லை. ஆனா அவன் நான் யாருன்னு கேட்கறான். குடிகாரன் தான் நான் யாருன்னு கேட்பான். தெளிவானவன் கேட்க மாட்டான். அனாத்மாவோட ஆத்மாவை சம்பந்தப்படுத்திக்கிறதாலே நீ அப்படி கேக்குற நான் யாருன்னு. திருவண்ணாமலைக்கு ஏகப்பட்ட வழி இருக்கு. ஆனா திருவண்ணாமலை ஒண்ணுதான். எந்த வழியிலே வந்தாலும் அப்படித்தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் வழி மாறுபடும். ஆனா ஆத்மா ஒண்ணுதான். ஆனா திருவண்ணாமலையிலேயே இருந்து கொண்டு திருவண்ணாமலைக்கு அப்படி போறதுன்னு கேட்டா என்னத்தை சொல்றது? நீ எங்க இருக்குன்னு பாருன்னு சொல்லணும். அப்படித்தான் ஆத்மாவிலேயே இருந்து கொண்டு ஆத்மாவை எப்படி அடையிறதுன்னு கேட்டா என்ன சொல்றது? நீதான் ஆத்மா, நீ இருக்கிற மாதிரியே இரு, சும்மா இரு போதும். தேகாத்மா புத்தியாலேயே அப்படி கேட்கிறோம். தேகாத்மா புத்தி அஞ்ஞானம், அது நீங்கணும். அது போயிடுத்துன்னா ஆத்மாவே மிஞ்சும். பகவானோட நீண்ட நாள் அன்பர் ரமண பாதானந்தா பகவான் முன்னாடி வந்து நின்று நமஸ்காரம் பண்ணி எழுந்தார். பகவான் தரிசனம் ஆயிடுத்து, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு பகவான் ஹாஸ்யமா, பகவானுக்கு தரிசனம் கொடுத்தாச்சு, ஊருக்கு கிளம்புறேன்னு ஏன் சொல்லக்கூடாது? பார்க்கி கேட்டார் கேள்வி, எனக்கு சீக்கிரம் முக்தி வேணும்னு நான் வேண்டிக்கிறேன். பதில், இனிமே எப்போவோ முக்தி வர்றது இல்லை, இங்கேயே இப்போவே இருக்கு. கேள்வி, ஒத்துக்கிறேன், ஆனா அனுபவம் ஆகலை. பதில், அந்த அனுபவம் இங்கே இப்போவே இருக்கு, நீங்க இருக்கிறதை மறுக்கிறீங்களா? கேள்வி, அது இருக்கு ஆனா ஆனந்தம் இல்லை. பதில், இருக்கிறது தான் ஆனந்தம். முக்திங்கிற வார்த்தை தான் எல்லோருக்கும் பிடிச்சிருக்கு, அதை ஏன் தேடணும்? அவன் பந்தப்பட்டு இருக்கிறதா நம்புறான், அதனால விடுபடணும்னு, அதுக்கு முக்தி அடையணும்னு விரும்புறான். ஆனா உண்மையிலேயே யாரும் இங்கே பந்தப்படல, பந்தமே இல்லை, முக்தி மட்டும்தான் இருக்கு. ஏன் அதை ஒரு பேர் வச்சுண்டு தேடணும்? கேள்வி, உண்மைதான், நாங்க அறியாமையிலே இருக்கோமே. பதில், அதை போக்கிக்கோங்க, அதுதான் செய்ய வேண்டியது. கேள்வி, சாஸ்திரங்கள் முக்தியை பத்தி பேசுதே. பதில், சாஸ்திரங்கள் ஞானிக்கு கிடையாது, ஏன்னா தேவையில்லை. அஞ்ஞானிக்கும் தேவையில்லை, மும்மூச்சுக்குத்தான் சாஸ்திரம் எல்லாம். கேள்வி, வசிஷ்டர் ஜீவன் முக்தர்னு சொல்றாங்க, ஜனகர் விதேக முக்தர்னு சொல்றாங்களே. பதில், எதுக்கு வசிஷ்டர் ஜனகர் எல்லாம், உங்களை பத்தி பேசுங்கோ. கேள்வி, சிலர் உபாசனையும் ஞானமும் பறவைக்கு 2 இறக்கை மாதிரி முக்திங்கிற மாடிக்கு போறதுக்குன்னு சொல்றாங்களே, ஞானம்னா என்ன, உபாசனைனா என்ன? பதில், ஞானம் எப்பவும் இருக்கு, அதுதான் லட்சியம். அதுக்கு முயற்சி பண்ணா அந்த முயற்சியை உபாசனைன்னு சொல்றா. முயற்சி முடிஞ்சுட்டா ஞானம், அதுதான் முக்தி. திருமதி ஜீன ராஜதாசா கேட்டார் கேள்வி, ஆத்ம ஞானம் கேட்க ரொம்ப எளிமையா இருக்கு, ஆனா அபியாசத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு. பதில், அதை விட எளிமையானது என்ன இருக்க முடியும்? ஆத்மாதான் இங்கே எதை காட்டிலும் நெருக்கமானது. அது தெரியலைன்னா அதை விட அந்நியமாவும் தூரமாவும் இருக்கிறது எப்படி உணர்றோம்? கேள்வி, ஆத்ம ஞானம் மித்தியை மாதிரி இருக்கு, அது எப்படி நிரந்தரமாக்குறது? பதில், ஆத்மா எப்பவும் மித்தியை இல்லை, அதுதான் ஒரே சத்தியம். தோன்றது மறையும், அது மித்தியை. ஆத்மா தோன்றாது மறையாது, அது நித்தியம். கேள்வி, தியோசபிக்கல் சொசைட்டில வழிகாட்டுறதுக்காக நாங்க குருவை தியானத்துல தேடுவோம். பதில், குரு உள்ளே இருக்கார், தியானம் குரு வெளியே இருக்காருங்கிற அஞ்ஞானத்தை நீக்கிறதுக்காகத்தான். அவர் யாரோ வெளியாள், அவர் வரவுக்காக நீங்க காத்து இருக்கேன்னா அவர் மறைஞ்சிடுவார். அப்படி தோன்றி மறைகிற குருவை வச்சுண்டு என்ன செய்ய போறேன்? நீங்க உங்களை தனித்தன்மையோடு ஒரு ஆள்னு நினைக்கிற வரைக்கும், அல்லது உங்களை ஒரு உடம்புதான்னு நினைக்கிற வரைக்கும் குரு அவசியம். அவர் உடம்போடு வருவார். இந்த அஞ்ஞானம் நீங்கெடுத்துன்னா குரு ஆத்மாவாயிடுவார். ஐயனே, எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்கள் ஆண்ட மெய்யனே, உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றின்னு கைவழிய நவநீத பாடல் இந்த கருத்தையே சொல்றது. தூங்கும் போது என்ன நடக்கிறது? அகந்தை இல்லை, இந்தியா இல்லை, சாதகர் இல்லை, குரு இல்லை, ஆனாலும் நாம ஆனந்தமா இருக்கோம். இது எல்லாம் இப்போதான் தோற்றமாறுது. இதெல்லாம் உங்களுக்கு அந்நியமும் இல்லை, நீங்க இல்லாமலும் இல்லை. கேள்வி, மறுபிறப்புனா என்ன, உண்மையா? பதில், அஞ்ஞானம் இருக்கிற வரைக்கும்
மறுபிறப்பு இருக்கும். இப்பவும் யாரும் பிறக்கல, இதுக்கு முன்னாடியும் யாரும் பிறக்கல, இனியும் யாரும் பிறப்பதில்லை. இதுதான் உண்மை. கேள்வி, போலி நான்னா என்ன? பதில், நான் ஒண்ணு தோன்றி மறையும், அது அனித்தியம். உண்மை நான் எப்பவும் இருக்கும். நாம உண்மையிலேயே அதுவா இருந்தும் போலி நானோட சம்பந்தப்படுத்திக்கிறோம். கேள்வி, ஏன் இந்த போலி நான் வருது? பதில், வந்திருக்கான்னு பாருங்கோ. கேள்வி, போலி நானை உண்மை நான்ல அழிச்சுடணுமா? பதில், அது உண்மையிலேயே இல்லை. கேள்வி, ஏன் இவ்வளவு துயரத்தை கொடுக்குது? பதில், யாருக்கு துயரம்? உங்களோட கற்பனை. துயரம் சுகம் எல்லாம் அகந்தைக்குத்தான். கேள்வி, ஏன் உலகம் இவ்வளவு அறியாமையில இருக்கு? பதில், உங்களை நீங்க பார்த்துக்கோங்க, உலகம் அதே பார்த்துக்கும். அதை நீங்க ஸ்தூல உடம்புன்னா உலகம் ஸ்தூலமா இருக்கும், நீங்க ஆத்மானா அதுவும் ஆத்மாவா ஆயிடும். கேள்வி, எனக்கு சரி, மற்றவங்க இதை புரிஞ்சுக்குவாங்களா? பதில், முதல்ல நீங்க செய்யுங்க, அப்புறம் இந்த கேள்வி இருந்தா பாப்போம். கேள்வி, அவித்தை இருக்கா? பதில், யாருக்கு? கேள்வி, போலி நானுக்கு. பதில், ஆமா, அவித்தை இருக்கு. அந்த நானை போக்குங்கோ, போயிடும். நீங்க யாருன்னு பாருங்கோ, போலி நான் மறைஞ்சிடும், உண்மை நான் மிஞ்சும். அவித்தைன்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னு அப்போ தெரிஞ்சுப்பேல். கேள்வி, போலி நான் எப்படி கிளம்புறது? பதில், அது இல்லை, இரண்டு நான் இருக்கா. போலி நான் இல்லைன்னா அவித்தை எப்படி வரும்? இப்படி விசாரம் பண்ணினா இல்லாத அவித்தை எப்பவும் இல்லைன்னு தெரியும். அப்போ நீங்க ஓடிடுத்தோன்னு சொல்லுவேல், அஞ்ஞானம் போலி நானுக்குத்தான். அதை ஏன் எடுத்துக்கொண்டு நீங்க துக்கப்படறேல்? அஞ்ஞானம்னா என்ன? எது இல்லையோ அது. ஆனா உலக வழக்கிலே அஞ்ஞானம்னா ஏதாவது சொல்லணும் இல்லையா? அதுதான் தன் மறதி. நம்மள மறந்துட்டோம். நம்மளோட அஞ்ஞானம் வேற ஒண்ணும் இல்லை. சூரியனுக்கு முன்னாடி இருட்டு இருக்குமா? எப்பவும் அனுபவமா இருக்கிற ஆத்மாவுக்கு முன்னாடி அஞ்ஞானம் நிக்குமா? நீங்க உங்களை தெரிஞ்சு கொண்டா இருளும் இல்லை, அறியாமையும் இல்லை, அஞ்ஞானமும் இல்லை. உங்களை பாருங்கோ, அவ்வளவுதான். கேள்வி, ராமகிருஷ்ணரும் பிறரும் தியானம் தானே செஞ்சாங்க, ஆத்ம விசாரம் பண்ணலையே? பதில், தியானமும் பிற சாதனங்களும் அஞ்ஞானம்னு ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். யாரும் தன்னிருப்பை மறுக்க முடியாது. இருக்கிறதே அறிவு. அறிவுன்னு சொல்லும் போதே அஞ்ஞானம் இல்லைன்னு தான் அர்த்தம். அதனால எல்லோரும் இயல்பாகவே அஞ்ஞானம் இல்லைன்னு தான் ஒத்துக்கிறோம். ஆனாலும் ஏன் துன்பப்படணும்? ஏன்னா எல்லோரும் தங்களை அதுவாவோ இதுவாவோ நினைக்கிறா. நான் இன்னாருக்கு மகனா பிறந்தேன்னு சொல்றோம். உண்மை என்ன? கனவு எப்படி வருதோ அப்படியே தான் விழிப்பிலேயும் வர்றோம். இருப்பு பொதுவா பரத்தையே குறிச்சா அது சரி. அதே இருப்பு உடம்பையோ உலகத்தையோ குறிச்சா அது தவறு. இதுதான் மொத்த உண்மை. ஒவ்வொருவரும் நாம இருக்கோம்ங்கிறதுக்கு கண்ணாடியை பார்க்கணுமா? அவன் இருக்கிறதுக்கு அவன் அறிவு இருப்புதான் சாட்சி. ஆனா அதை உடம்போட குழப்பிக்கிறான். ஏன் அப்படி பண்றான்? தூங்கும் போது அப்படி பண்ணினானா? இல்லை, ஆனாலும் அவன் இருக்கான். தூங்கும் போது உடம்பு இல்லாமலே அவனாலே இருக்க முடிகிறது. தூங்கும் போது அவன் இருந்தது அவனுக்கு எப்படி தெரிகிறது? அதே மாதிரிதான் இப்பவும். சும்மா இருந்தாலே போதும், நீ இருக்கிறது நல்லா தெரியும். நாம இருக்கிறதை தெரிஞ்சுக்க கண்ணாடி வேணுமா? கேள்வி, தன்னை உணர்வது எப்படி? பதில், தானாய் இருத்தலே தன்னை உணர்தல். உங்களை தெரியலேன்னு சொல்வேலா? உங்களோட கண்ணை உங்களாலே பார்க்க முடியாது, அதுக்காக கண்ணு இல்லேன்னு சொல்லுவேலா? நீங்க உங்களை தெரியலேன்னு சொல்றதுக்கு நீங்க இருந்துதான் சொல்லணும். அல்லது நீங்க உங்களை தெரியலேன்னு சொல்றதுக்கு நீங்க இல்லாமே போயிட்டேலா? நீங்க என்னை தெரியலேன்னு சொல்றது போலி அறிவாலேதான். நீங்க உங்களை போலி அறிவோடையே சம்பந்தப்படுத்தி கொண்ட பழக்கத்தாலேயே உங்களை போலி அறிவாவே பார்க்கறேல். அந்த தவறான பார்வையாலே தான் எப்பவும் இருக்கிறவங்களை தெரியலேன்னு சொல்றேன். ஏன்னா நீங்க அந்த போலி அறிவாலே தெரிஞ்சுக்க கூடிய பொருள் இல்லை. ஆனா என்ன கேட்கறேல்? எப்படி தன்னை உணர்வது? உங்களோட கஷ்டம் எல்லாம் எப்படிங்கிறதுலே தான் மையம் கொண்டு இருக்கு. யார் தெரிஞ்சுக்கிறது? உடம்பு தெரிஞ்சுக்குமா? உடம்பே சொல்லட்டும், உடம்பு இப்போ இருக்குன்னு யார் சொல்றது? இந்த மாதிரியான அறியாமைக்கு பதிலாத்தான் சாஸ்திரங்கள் கடவுள் லீலை கொள்கையை கொண்டு வர்றது. கடவுளே விளையாட்டுக்காக கடவுளே உடம்பா மனசா இந்திரியமா வர்றார். இந்த லீலை தொந்தரவா இருக்குன்னு சொல்ல நீங்க யார்? அவரோட செயலை கேள்வி கேட்க நீங்க யார்? உங்களுடைய கடமை எல்லாம் சும்மா இருக்கிறது தான். இதுவாவோ அதுவாவோ இல்லை. ஐ ஆம் தட் ஐ ஆம்.
நான் நானாய் இருக்கேன். பைபிள்ல சொல்ற இந்த வாக்கியம்தான் மொத்த உண்மையை சொல்லிடுறது. இதையே இந்து சாஸ்திரங்கள் அகமிதி ஸ்புரதிங்கிற அது நான் ஒளிர்வது. இதை எப்படி செய்யறதுங்கிறத பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ ஆம் காட்னு சொல்றா. சும்மா இரு அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை அழிச்சுடுங்கோன்னு அர்த்தம். ஏன்னா எந்த உருவமும் தொல்லைதான். நான் இன்னாருங்கிறதை விட்டுடுங்கோ, சும்மா இருங்கோ. தரிசனம் பண்ண வந்த ஒருவர் கேட்டார் கேள்வி, ஸ்புரணம்னா என்ன? பதில், அகம் அகம். நான்கிறது ஆத்மா. அகம் இதம்ங்கிறது அகந்தை. ஸ்புரணம் எப்பவும் இருக்கு. நான்கிறது எதையும் பிடிக்கலேனா ஆத்மா, எதையாவது பிடிச்சா அகந்தை. தரிசனம் வந்த ஒருவர் கேட்டார் கேள்வி, கடவுள் ஆத்மாவில இருந்து வேறா? பதில், ஆத்மாதான் கடவுள், நான்கிறது தான் கடவுள். இந்த கேள்வி ஏன் கேட்கிறேன்? நீங்க உங்களை போலி நான் கூட சம்பந்தப்படுத்திக்கிறேன். இல்லைன்னா இந்த கேள்வி வராது. உண்மையான நான் எதையும் கேட்காது. நம்மளோட இருப்பை விட்டு அந்நியமா கடவுள் இருந்தா அது இருப்பில்லாத கடவுள், அது பைத்தியக்காரத்தனம். கேள்வி, நமஸ்காரம்னா என்ன? பதில், அகந்தை அடங்கிறதே நமஸ்காரம். அடங்குறதுன்னா என்ன? தன் மூலத்திலே ஒரு இழந்து விடுறதுதான். பகவானை வெளி வேஷத்தாலோ கும்பிடுறதாலோ ஏமாத்த முடியாது. அவர் அகந்தை இருக்கான்னு தான் பார்ப்பார். சாமான்னா கேட்டார், நான்கிறதை உணர்றதுக்கு ஆறாவது அறிவு வேணுமா? பதில், தூங்கும்போது ஆறாவது அறிவு இருக்கா? நான்கிறதே அறிவுதான். ஒரே அறிவுதான் இருக்கு. அதுதான் ஐம்புலன்கள் வழியா தொழில் படுறது. ஒரு சக்தி தான் இந்த ஐம்புலன்களையும் தொழில் படுத்துறது. அந்த சக்தியை ஒத்துக்கறையலா? நீங்க இருக்கிறதை ஒத்துக்கறையலா? உடம்பும் உலகமும் இல்லைனாலும் தூங்கும் போது நீங்க இருந்தேளே, அதே நீங்க தானே இப்பவும் இருக்கேள். அதனாலே நம்மளோட இருப்பை உடம்பு இருந்தாலும் இல்லைனாலும் ஒத்துக்கிறோம். புலன்கள் அந்தந்த நிலைமைகள்ல தொழில் படுறது. அதோட வேலை ஆரம்பிக்கும், அப்புறம் முடியும். ஆனா அதோட வேலைகள் எல்லாம் ஒரு ஆதாரத்தாலேயே நடக்கும். இந்த புலன்கள் எல்லாம் எங்கே தோன்றது, எங்கே ஒடுங்கிறது? ஒரே ஆதாரம்தான். அந்த ஆதாரம் தெரியலேன்னு நீங்க சொல்றேன். ஏன்னா ஆதாரம்ங்கிறதுனாலே நீங்க நினைக்கிற மாதிரி புலன்களாலே அறிய முடியாது. இந்த விளக்கம் எல்லாம் அஞ்ஞானம் நீங்கிறதுக்குத்தான். அது போச்சுன்னா எல்லாம் சரியாயிடும். போறது பக்குவத்தை பொறுத்தது. கேள்வி, அருள் பக்குவத்தை கூட்டாதா? பதில், இறைவன் கிட்ட விட்டுடுங்கோ. கேள்வி இல்லாம சரணடைஞ்சிடுங்கோ. 2 வழிதான் இருக்கு. உங்களோட இயலாமையை உணர்ந்து ஒரு மகாசக்தி நமக்கு உதவினாத்தான் உண்டுன்னு சரணடைஞ்சிடுங்கோ. இல்லைன்னா துன்பம் ஏன் வர்றதுன்னு பாருங்கோ. மூலத்திலே கரைஞ்சிடுங்கோ. இந்த 2 வழியிலேயும் துன்பம் இருக்காது. கடவுள் சரணடைஞ்சவரை கைவிடுறது இல்லை. கேள்வி, சரணடைஞ்ச பிறகு மனசோட நிலைமை என்ன? பதில், சரணடைஞ்ச மனசா இப்படி கேள்வி கேட்கிறது? மராத்திய பெண்மணி கேட்டார். பகவானை தரிசித்து விட்டு போகும்போது ஒரு மராத்திய பெண்மணி கண்களில் நீர் ததும்ப மாதிரி இருந்தது. விட்டா அழுது விடுவாள் மாதிரி இருந்தது. மெதுவா பகவான் கிட்ட பிரார்த்திச்சு கொண்டாள். கேள்வி, ஒரு பிறப்பிலேயே எனக்கு முக்தி இல்லைன்னு தெரியும். ஆனாலும் என் மனம் அமைதியா இல்லை. இந்த பிறப்பிலே பகவான் ரொம்ப கருணையோடு, இந்த பிறப்பும் எல்லா பிறப்பும் பிரம்மத்திலே தான் இருக்கு. பிரம்மம் இங்கேயே இப்போவே இருக்கு, நல்லா பாருங்கோ. கேள்வி, ரொம்ப காலமா தியானம் பண்றேன், என் மனசு நிலையா இல்லை. பதில், இப்போ என் முன்னாடி பண்ணுங்கோ, எல்லாம் சரியாயிடும். ஆந்திராக்காரர் கேட்டார். கேள்வி, நேத்திங்கிறாங்களே அப்படின்னா என்ன? பதில், இப்போ நம்மள உடம்போட மனசோட புலன்களோட தப்பா சம்பந்தப்படுத்தி கொண்டு இருக்கும். அதை போக்குறதுக்குத்தான் இது இல்லை இது இல்லை நேத்தின்னு தள்ளுறோம். எதை தள்ள முடியாதோ அதை பிடிச்சு கொண்டா போதும். அதுதான் இதி. கேள்வி, நான் ஹடயோகம், பசி, தௌதி, நேத்தி எல்லாம் பண்றேன். என்னுடைய கணுக்கால நரம்பு தடிச்சிடுச்சு. இது ஹடயோகத்தாலேயா? பதில், நரம்பு வேற ஏதாவது காரணத்தாலே தடிச்சிருக்கு. அதனால ஒரு தொந்தரவும் இல்லை. ஹடயோகம் சுத்தப்படுத்தும் முறை. மன அமைதியும் கிடைக்கும். பிராணாயாமத்துக்கு கொண்டு போகும். கேள்வி, பிராணாயாமம் பண்ணலாமா? அது உதவுமா? பதில், பிராணாயாமம் மனசை கட்டுப்படுத்துற ஸ்தானம். அதோட நின்றுடக்கூடாது. பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதின்னு முன்னேறணும். முழு பலன் கடைசியில கிடைக்கும். கேள்வி, காமம், கோபம், குழப்பம், கற்பெருமை, பொறாமை இதெல்லாம் எப்படி தாண்டறது? பதில், தியானத்தாலே. கேள்வி, தியானம்னா என்ன? பதில், தியானம்னா ஒரு நினைப்பை பிடிச்சுக்கிறது.
மற்ற நினைப்பை வரவிடாம தடுக்கிறது. கேள்வி, எதை தியானம் பண்ணணும்? பதில், உமக்கு எது சம்மதமோ அதை. கேள்வி, சிவன், விஷ்ணு, காயத்ரி, இதுல எதை தியானம் பண்றது? பதில், எது உமக்கு சிறப்பா தோன்றதோ அதை செய்யும். பலன் எல்லாம் ஒண்ணுதான், ஆனா ஒன்னைத்தான் பண்ணணும். கேள்வி, எப்படி தியானம் பண்றது? பதில், எது ரொம்ப இஷ்டமா இருக்கோ அதுல ஏகாக்கிரமா இரும். ஒரு நினைப்பை படிச்சு கொண்டா மற்ற நினைப்பு வராது. கடைசியில அதுவும் போயிடும். வேதம் இருக்கிற வரைக்கும் நினைப்பு இருக்கும். பக்தி வந்துடுத்துன்னா எல்லாம் வந்துடும். தியானம்தான் முக்கிய அபியாசம். தியானம்னாலே சண்டைதான். தியானத்துக்கு உட்கார்ந்தாலே நினைப்பு எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கும். நீ பிடிச்சு இருக்கிற நினைப்பை மறக்க வச்சிடும். எந்த ஏக நினைவு மெல்ல மெல்ல பலம் பெறும். அது பலமா எடுத்தோம்னா மத்த நினைப்பு ஓடிடும். இந்த போர் தான் தியானத்திலே நடக்கிறது. ஒருத்தன் துன்பத்திலே இருந்து விடுபட நினைக்கிறான். அதுக்கு மனசலனம் நீங்கணும். அப்போதான் மனம் அமைதி பெறும். மன அமைதி தியானத்தாலேயே வரும். கேள்வி, அப்போ பிராணாயாமம் எதுக்கு? பதில், நேரடியா நினைப்புகளை கட்டுப்படுத்த முடியாதவாளுக்குத்தான் பிராணாயாமம். காரும் பிரேக்கும் மாதிரி. ஆனா அதோட நின்றுடக்கூடாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரத்யாகாரம், தாரணம், தியானம், சமாதின்னு முன்னேறணும். தியானம் வந்துடுத்துன்னா பிராணாயாமம் தேவையில்லை. ஆசனம் பிராணாயாமத்துக்கும், பிராணாயாமம் தியானத்துக்கும், தியானம் மன அமைதிக்கும் உதவும். தியானம் கெட்டிப்பட்டுட்டா விட முடியாது. வேலை பார்த்து கொண்டு இருந்தாலும் விளையாடினாலும் இல்லை, எங்கே இருந்தாலும் அது பாட்டுக்கு நடந்து கொண்டே இருக்கும். தூக்கத்திலேயும் நடக்கும். தியானம் ரொம்ப ஆழமாகணும். அப்போதான் சகஜமாகும். கேள்வி, தியானம் ஆழமாக என்ன செய்யணும்? ஏதாவது நியமம், கர்மம் இருக்கா? பதில், தியானமே கர்மம் தானே ஓய். அதுவே நியமம், அதுவே பயிற்சி, முயற்சி. அதுதான் மிக தீவிரமான முயற்சியும் பழுதத்திலே சிறந்ததும். வேறு முயற்சி தேவையில்லை. கேள்வி, ஜபம் தேவையில்லையா? பதில், தியானம்தான் சூட்சும ஜபம். பிறகு எதுக்கு ஜபம்? தியானம் வந்துடுத்துன்னா வேற எதுவும் வேணாம். கேள்வி, மௌன விரதம் இருக்கலாமா? பதில், விரதம் விளக்க வேண்டியதுதான். அது ஏதோ கொஞ்சம் தியானத்துக்கு உதவும். வாயை மட்டும் கட்டி மனசை கட்டலேனா என்ன பிரயோஜனம்? மனம் தியானத்திலே இருந்தா பேச்சுக்கு என்ன வேலை? தியானத்தை விட சிறந்தது எதுவும் இல்லை. மௌன விரதம்னு கர்மம் சேர்க்க போறீரா? விரதத்திலே என்ன இருக்கு? கேள்வி, ஞான மார்க்கம்னா என்ன? பதில், ரொம்ப காலமா இந்த கேள்விக்கு பதில் சொல்லிக்கொண்டே இருக்கேன். ஞானம்னா என்ன? ஞானம்னா உண்மையை உணர்றது. தியானத்தாலே தான் அது முடியும். தியானம் உண்மையை பிடிச்சுக்கும், மற்ற நினைப்பை வரவிடாது. கேள்வி, ஏன் நிறைய கடவுள் இருக்காங்க? பதில், உடம்பு ஒண்ணுதான், எத்தனை வேலை பார்க்கறது? ஒரே மூலம்தான் இத்தனை வேலையும் பார்க்கறது. அப்படித்தான் கடவுள் சமாச்சாரமும். கேள்வி, ஏன் மனிதன் துன்பத்துக்கு ஆளாகிறான்? பதில், துன்பம்ங்கிறது போக்கிக்க முடியாத வேண்டாத நினைப்பு தான். நினைப்பு எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து ஒரே நினைப்புல நின்னா துன்பம் இல்லை, சுகம்தான். அப்ப நான் செய்யறேன்ற நினைப்பும் இருக்காது, கர்ம பலனும் இருக்காது, ஆசையும் இருக்காது. யாரோ ஒருவர் கேட்டார். கேள்வி, உடல் நடுக்கம், ஆனந்தம், கண்ணீர், குரல் தழுதழுத்தல், அதெல்லாம் சமாதிக்கு முன்னாடியா இல்ல சமாதிக்கு அப்புறமா? பதில், இதெல்லாம் அதிசூட்சும விருத்தியோட கூறுகள். துவைதம் இருக்கும்போதுதான் இந்த மாதிரி லட்சணம் எல்லாம் இருக்கும். சமாதி ஆழ்ந்த அமைதி, அதுல இதெல்லாம் இருக்காது. சமாதி களைஞ்சவுடன் அந்த நினைச்சு பார்க்கும்போது வேணா இந்த கூறுகள் தென்படலாம். பக்தியில இதெல்லாம் சமாதிக்கு முன்னாடி இருக்கும். கேள்வி, அது ஞான மார்க்கத்திலே இருக்காதா? பதில், இருக்கலாம். கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்ல முடியாது. அவாவாளை பொறுத்தது. தனித்துவம் போயிடுத்துன்னா இது இருக்காது. கொஞ்சம் இருந்தாலும் இது இருக்கும். மாணிக்க வாசகரும் மற்றவாளும் இதை பத்தி நிறைய பாடியிருக்கா. கேள்வி, தூக்கமும் ஆனந்தம்தான். அதை நினைச்சு பார்க்கும்போது ஏன் இந்த கூறுகள் வரமாட்டேங்குது? சமாதியில மட்டும் ஏன் ஏற்படுது? பதில், சமாதின்னா விழிப்புலே தூங்கிறது தான். ஆனந்தம் ஆவிர்வவிக்கிறது, ஸ்பஷ்டமா தெரிகிறது. தூக்கத்திலே அப்படி இல்லை. கேள்வி, தூக்கத்தை சுகமும் இல்லை துக்கமும் இல்லைன்னு சொல்லலாமா? பதில், சுகமா தூங்கினேன்னு தானே சொல்றோம், சுக அனுபவம் இருக்கு. கேள்வி, அது துக்கம் இல்லைங்கிறதுனாலயா இல்லை அதுல சுகமே இருக்கா? பதில், சுகமே இருக்கு. துக்க நிவர்த்தியும் சுக பிராப்தியும் ஒண்ணுதான். திருவாங்கூர் மகாராஜாவும் அவர் துணைவியாரும் வந்திருந்தாங்க. மகாராணி நிறைய கேள்வி கேட்டாங்க. கேள்வி, இந்த உலகம் நாம எல்லாம் படைக்கப்பட்டதோட நோக்கம் என்ன?
பதில் இந்த கேள்வி கேட்கறதுக்குத்தான். இந்த கேள்வியை கேட்டு பரம்பொருள்லேயே நிலைச்சுடுறதுக்குத்தான். இந்த கேள்வி ஆத்ம விசாரமா மாறிடும், அனாத்மாவை போக்கிடும், ஆத்ம ஞானத்திலே முடிஞ்சிடும். கேள்வி விசாரத்தை எப்படி ஆரம்பிக்கிறது? ஆத்மா எல்லோருக்கும் பொதுவாக சர்வசாதாரணமா இருக்கிறதாலே அதை சர்வசாதாரணமாவே ஆரம்பிக்கலாம். கேள்வி ஏன் போல இருக்கிறவங்க எப்படி ஆரம்பிக்கணும்? பதில் ஏதாவது உபாசனையோ ஜபமோ அதை ஒழுங்கா செஞ்சு கொண்டே வந்தா அது ஆத்ம விசாரத்துக்கு கொண்டு போயிடும். கன்னடக்காரர் ஒருவர் கேட்டார். கேள்வி அக்கர்மானா என்ன? செயல் புரியாம செயல் புரிதல். பதில் அகந்தை நாசமான பிறகு என்ன செஞ்சாலும் அகர்மா தான் ஓய். கேள்வி உபதேசம் கொடுங்க. பதில் உபதேசம் உபதேச உந்தியாரிலே இருக்கு. கேள்வி உங்க வாயால ஏதாவது தனிப்பட்டு சொல்லுங்க. பதில் ஏதாவது புதுசுன்னா தெரியாதுன்னா உபதேசம் பொருந்தும். இங்கே இருக்கிறது ஒரே உபதேசம் தான் ஓய், அது சும்மா இருக்கிறது தான் ஓய். கேள்வி அது முடியாது. பதில் அதுதான் எல்லோரோட சுபாவமும் எப்பவும் இருக்கிற ஸ்திதி. கேள்வி அன்றாட வாழ்க்கையிலே தெரியலையே. பதில் எப்பவும் இருக்கிற ஸ்திதி அன்றாட வாழ்க்கைக்கு தடையில்லையே. எது வரைக்கும் உலக வாழ்க்கை ஆன்மீகம்னு பிரிக்கிறீரோ அது வரைக்கும் கஷ்டம்தான் ஓய். ஆத்மீகம்னா என்னன்னு புரிஞ்சா அன்றாட வாழ்க்கையும் ஆத்மீகமும் ஒண்ணுதான் ஓய். கேள்வி மனசை வச்சே மனசை பார்க்க முடியுமா? பதில் மனசோட மூலத்தை பார்க்கணும். அதை அடைஞ்சா அதுதான் ஆத்மா. இது ஏன் தெரியலைன்னா நினைப்புகளாலே தான். நினைப்பெல்லாம் ஓஞ்சா ஆத்மா பிடிபடும். கேள்வி மனம் ஒரு உபாதியா? பதில் ஆமாம். கேள்வி பார்க்கிற உலகம் சத்தியமா? பதில் பார்க்கிறவனை பொறுத்தது. பார்க்கிறவன் தோன்றி மறையறான், தோன்றாம மறையாம உண்மை இருக்கு. கேள்வி காண்பான் காட்சி காணப்படும் பொருள் திரிபுடி உண்மையை உணர்ந்தா போயிடுமா? பதில் ஆமாம். ஆத்மாவை உணர்ந்தா திரிபுடி இல்லாததுன்னு தெரியும், அல்லது ஆத்மாவுக்கு அந்நியம் இல்லைன்னு தெரியும். அப்புறம் ஆத்மா தெரியும் போதே அதுவும் அது பாட்டுக்கு நடக்கும் போய். ஆந்திரக்காரர் ஒருவர் கேட்டார். கேள்வி மனிதன் தெய்வீக சுபாவம் வாய்ந்தவன்னு சொல்றாங்க, அப்போ ஏன் அவனுக்கு ஐயையோ இதை செஞ்சுட்டோமே, ஐயையோ இதை செய்யாம விட்டுட்டோமேன்னு விசனம் இருக்கு. பதில் தெய்வீகம் அவனோட சுபாவம், விசனம் மாயையோடது. கேள்வி இதை எப்படி போக்குறது? பதில் அவனோட இருக்கிற தெய்வீகத்தை உணர்றதனாலே. கேள்வி எப்படி? பதில் அபியாசத்தாலே. கேள்வி என்ன அபியாசம்? பதில் தியானம். கேள்வி தியானத்திலே மனம் உட்கார மாட்டேங்குதே. பதில் போக போக சரியாயிடும். கேள்வி எப்படி சரி பண்றது? பதில் மனசை பலப்படுத்தும். கேள்வி எப்படி பலப்படுத்துறது? சாது சங்கத்தாலே பண்ணலாமா? பதில் பண்ணலாம். கேள்வி யாருக்கு கவலை இருக்காது? பதில் உண்மையை உணர்ந்தவனுக்கு அவனை பத்தி கேள்வி இல்லை. கேள்வி பூகம்பம் பஞ்சம் இதெல்லாம் கடவுள் இல்லைங்கிறவங்களுக்கு சாதகமா இருக்கு, அவங்களுக்கு என்ன பதில்? பதில் கடவுள் இல்லைங்கிறவா இது எல்லாம் எதனால ஏற்படுறதுன்னு சொல்றா. கேள்வி இயற்கைங்கிறாங்க. பதில் சிலர் இயற்கைங்கிறாங்க, மற்றவா அதைத்தான் கடவுள்னு சொல்றா. கேள்வி ஆன்மீக முன்னேற்றத்துக்கு இருக்கிறதுல வாழணுமா இல்லை வருங்காலத்துக்காக சேமிக்கணுமா? பதில் கடவுள் எல்லாத்தையும் பார்த்து பார். நீலாம்பூர் திருமலைபாடு கேட்டார். கேள்வி தேகாத்மா புத்தி எப்படி வருது? பதில் நினைப்பாலே நினைப்புகள் எல்லாம் ஓஞ்ச உண்மையான நான் தாரை ஒளிரும். கேள்வி நினைப்புகளை எப்படி ஒழிக்கிறது? பதில் அதோட ஆதாரத்தை பாருங்கோ. எல்லா நினைப்பும் நான்கிற நினைப்பையே ஆதாரமா வச்சிருக்கும். அதை ஒழிச்சா எல்லாம் ஒளிஞ்சிடும். நம்மளை தெரியாம எதை தெரிஞ்சும் பிரயோஜனம் இல்லை. நம்மளை தெரிஞ்சா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. அதனாலே தன்னை உணர்தலே தலையாய கடமை, ஒரே கடமை. கேள்வி எப்படி நான்கிற எண்ணத்தை போக்குறது? பதில் அதோட மூலத்தை பாருங்க, அது எழாது, அப்படித்தான் போக்கணும். கேள்வி மூலத்தை எப்படி பார்க்கறது? அது எங்கே இருக்கு? பதில் அதுதான் நீங்க இயங்குறதுக்கே காரணமா இருக்கு. நீங்க இருக்கேன்றுங்கிற சுத்த பிரக்ஞை தான் ஆத்மா. அதை உணர்றதுக்குத்தான் தேவையானது எல்லாம் சும்மா இருக்கிறது தான். இதைவிட எளிமையானது என்ன இருக்கு? அதனாலே தான் ஆத்ம வித்தை அதிசுலபம்னு சொல்றோம். ஆந்திரக்காரர் ஒருவர் கேட்டார். கேள்வி மனோலயம்னா என்ன? பதில் உபதேச சாரத்திலே இருக்கு. கேள்வி மனம்னா என்ன? பதில் என்னன்னு பாரும். கேள்வி சங்கல்பம் விருப்பு, விகல்பம் வெறுப்பு தான். பதில் யாருடைய சங்கல்பம் நினைப்பு?
கேள்வி மனதோட சுபாவம் சங்கல்பம். பதில் எதை பற்றிய சங்கல்பம்? கேள்வி வெளியே உள்ளதை பத்தி. பதில் சரி, அதுதான் உம்மோட சுபாவமா? கேள்வி மனசோடது. பதில் உம்மோட சுபாவம் என்ன? கேள்வி சுத்த சைத்தன்யம். பதில் அப்போ ஏன் சங்கல்பத்தை பற்றிய கவலை ஓய்? கேள்வி மனம் சஞ்சலமாவும் அஸ்திரமாவும் இருக்கு. பதில் மனசு உன்முகப்படணும், ஆத்மாவிலே அடங்கிடணும், அபியாசம் நீண்ட காலம் பண்ணணும், ரொம்ப மெதுவாத்தான் நடக்கும், அது முழுதும் அடங்குற வரைக்கும் பண்ணணும். கேள்வி அருள் வேணும், பிரசாதம் வேணும். பதில் எப்பவும் இருக்கு, நீர் செய்ய வேண்டியது எல்லாம் உம்மை நினைப்போட சம்பந்தப்படுத்தக்கூடாது, ஆத்மாவாயிரும், அதுதான் பிரசாதம் ஓய். பகவான் பொதுவாக சொன்னது, ஜீவனுக்கு 5 நிலைகள் இருக்கு. 1 நனவு ஜாக்கிரம், 2 கனவு சொப்பனம், 3 தூக்கம் சுஷுப்தி, 4 துரியம், 5 துரியாதீதம். நனவுங்கிறது விழிப்பு நிலை, ஜீவனை விஸ்வனாகவும் இறைவனை விராட்டாகவும் குறிக்கிறா. ஆங்கிற எழுத்தாலே குறிக்கிறா. சத்துவமே குணம், தெய்வம் விஷ்ணு. கனவுலே ஜீவன் தைஜசன், இறைவன் ஹிரண்ய கற்பன். ஊங்கிற எழுத்தாலே குறிக்கிறா. ரஜஸ்தான் குணம், தெய்வம் பிரம்மா. சுஷுப்தியிலே ஜீவன் பிராக்ஞன், இறைவன் ஈஸ்வரன். மாங்கிற எழுத்தாலே குறிக்கிறா. தமஸ்தான் குணம், தெய்வம் ருக்ரன். விழிப்பு நிலையிலே மனம் ஒடுங்கினா ஹிருதயம் மலர்ந்தா அது துரியம். ஜீவன் அடங்கினா துரியாதீதம். 3 நிலைமையும் மாறி மாறி வந்தாலும் துரியமும் துரியாதீதமும் அபியாசத்தாலேயே வரும். இதுவே முக்திக்கு வழியும். தொடரும். ஓம்.